ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெல்லாம் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு காரைக்குடி ஸ்பெஷல் கோஸ்மல்லி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோஸ்மல்லி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து 100 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க, கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். அடுத்து 100 கிராம் அளவுக்கு தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். அதே ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு மிளகா பொடி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, காஞ்ச மிளகா மட்டும்தான். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு இருக்கிற தக்காளி வெங்காயம் கலவையில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த கோஸ்மல்லிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றது வாயில் கடிப்படும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதால கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பொடிசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு வாட்டி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா கோஸ்மல்லி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான அதிகமான பொருள் செலவில்லாத காரைக்குடி ஸ்பெஷல் கோஸ்மல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கோஸ்மல்லியை சுட சுட இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கிருத்திகாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.